finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எந்த டீம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்எஸ்ஜி. ஸோ எல்எஸ்ஜின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஸ்குவாட் இருந்தாங்க சொல்லியானோம். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் வேற லெவலுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி இல்லை, இட்ஸ் அ வெல் ஆர்கனைஸ் ஸ்குவாட். லைக் எப்படி இப்போது நம்ம வாரிசு படத்தில் ப்ரொடியூசர் சொன்னார்ல, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, எமோஷன் வேணுமா எமோஷன் இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குன்ற மாதிரி இந்த ஸ்குவாட்டில் உங்களுக்கு பேட்ஸ்மேன் வேணும்னா பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் வேணும்னா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸ் வேணும்னா தரமாக ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. எல்லா டைப் ஆஃப் வெரைட்டிஸும் இந்த டீமில் இருக்குது. டெஃபினட்டாக இந்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஈஸியாக நீங்கள் அந்த பஃபட் டேபிள்லேருந்து சாப்பாடை பிக் பண்ணிக்கிற மாதிரி தான் அசால்ட்டாக பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் அ யூனிட்டாக இவங்க விளாட்னாங்கன்னா டெஃபினட்டாக டாப் 4குள்ளே போகலாம். நான் எல்லா டீம்ஸ்க்குமே அதான் சொல்லுவேன், ஸ்குவாட் நல்லா இருக்கிற டீம்ஸ்க்கு முக்கியமாக சொல்லுவேன். ஆஸ் அ யூனிட்டாக விளாட்னா என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீம் டாப் 4குள்ளே கண்டிப்பாக அடித்து நொறுக்கி உள்ளே போக முடியும். அண்ட் எல்எஸ்டிக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் டைமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாப் 4குள்ளே தான் வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எலிமினேட்டர் தோற்றதுனால அவங்களால ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல. அண்ட் நிறைய விஷயங்கள், நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, ட்ரேட் நடந்திருக்கு, கோச் மாறி இருக்காங்க, கேப்டன் வராரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேஎல் ராகுல் கம்ப்ளீட்லி ஃபிட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ஐபிஎல் விளையாட போகிறாரு. ஸோ ஆஸ் அ பிளேயர், ஆஸ் அ கேப்டன் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்க போகிறாரு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. செகண்ட், அவங்களோட கோச் மாறி இருக்காங்க. ஆண்டி ஃப்ளவர் நல்ல ஒரு கோச். அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எலிமினேட்டர் வரைக்கும் கொண்டு வந்தார் இந்த எல்எஸ்டி டீமை. இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு போயிட்டார் ஆஸ் அ கோச்சாக. இந்த டீமுக்கு அது அவருக்கு ஈக்குவலாக சூப்பராக ஒரு கோச் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜஸ்டின் லேங்கர் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக, லான்ஸ் க்ளூஸ்னர் அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காரு. ஸோ இது ஒரு நல்ல யூனிட்டாக தான் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? ஜஸ்டின் லேங்கர் பற்றி சொல்லவே வேணாம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்லாம் வேறு லெவலில் அவருக்கு இருக்குது. நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன் அவரை பற்றி. அண்ட் சீரியஸாகவே கேஎல் ராகுல் ஆஸ் அ கேப்டன், அவரும் லேங்கரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பினேஷன் செட் ஆகுன்றது தான் என்னோட ஒரு ஃபீல். தேர்ட், அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரேடு நடந்தது. அவங்ககிட்ட அவிஷ்கான் இருந்தார். அவிஷ்கானை தூக்கி ஆர்ஆரில் போட்டு ஆர்ஆர்லேருந்து படிக்கலை இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ படிக்கல் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியும் டாப் ஆர்டரில் கிடைக்கிது. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜின்னு அப்படி அந்த ஸ்குவாடை எடுத்தாலே லைக் எல்எஸ்ஜி ஃபேன்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே ஒரு பிரகாசம் தெரியுது. ஆஹா, இந்த வாட்டி கொஞ்சம் வாய்ப்பு இருக்குடா நிறையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கும் அப்படி தான் தோணுது சீரியஸாகவே. ஸோ கேஎல் ராகுல் எப்படி நான் வந்து ஒரு ப்ளஸ் சொல்லணும், அட் த சேம் டைம் அவங்க சேலஞ்சஸ் எங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரே ஒன்று தாங்க நான் சொல்லுவேன். ஒரே ஒன்று தான் சேலஞ்ச். கேஎல் ராகுல் இந்த வாட்டி மிடில் ஆர்டரில் விளையாட போகிறாரு, அதுவும் நம்பர் 4. புரியுதா உங்களுக்கு? ஏன் அவர் நம்பர் 4ல் விளையாடுறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா அப்கமிங் வேர்ல்டு T20 வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் எப்படியா இந்தியாவுக்குள்ள ஸ்குவாட்குள்ளே நுழைஞ்சு அந்த நம்பர் 4ல் விளையாடணுன்றது தான் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா டாப் ஆர்டர் ஆல்ரெடி சீல்ட். இட்ஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இவர் அந்த டாப் 4குள்ளே எப்படியாவது அந்த நம்பர் 4ல் போய் விளையாடணும் ஆஸ் அ கீப்பர் பேட்ஸ்மேனான்றது தான் இவரோட டார்கெட். ஸோ அதுக்கு ஐபிஎல் அவர் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 விஷயமும் சொல்லலாம். இதில் வந்து கேஎல் ராகுலோட சுயநலமும் சொல்லலாம். ஏன்னா அவரோட ஓன் ஸ்பாட்டுக்காக அவர் வந்து ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக தான் இப்போ ஐபிஎல்லையும் வந்து நம்பர் 4ல் விளையாட போகிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு யூஸ் ஆகுமா இல்லை அவங்களோட டீம் பேலன்ஸ்க்கு யூஸ் ஆகுமான்றதை நம்ம டைம் போக போக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கேஎல் ராகுல் வந்து நம்பர் 4ல் வந்து எப்படி விளையாட போகிறாருன்றதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவலுடன் இருக்கேன். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். நீங்கள் நம்பர் 4ல் வந்துட்டு ரொம்பவும் பால்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வில் பி அண்டர் ப்ரெஷர். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த வகையில் கேஎல் ராகுலும் வந்து ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்கிற பிளேயர் கிடையாது. ஸோ எப்படி இவர் அப்ரோச் பண்ண போகிறாருன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொறுத்து வந்து பார்க்கணும். இது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்எஸ்டிக்கு செட் ஆக போகுதுன்றது என்னோடைய ஒரு வருத்தம். தவிர மற்றபடி எல்லாமே அவங்க கிட்டே இருக்குது, அவங்க தட்டில் எல்லாமே இருக்குது. எப்பப்போ தேவையோ கரெக்டாக எந்தெந்த ஃபுட்டு எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4குள்ளே நுழைஞ்சிடலாம். டாப் 4குள்ளே நுழைஞ்சிட்டா அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. அந்த டே நீங்கள் எப்படி விளையாடுறீங்களோ அதுதான் முக்கியம். எந்த டீம் வேணாலும் வின் பண்ணலாம். ஸோ ஸ்குவாட் கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆகணும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை பற்றி கொஞ்சம் பில்டப்லாம் கொடுத்துட்டேன். வெல் எக்யூப்டு ஸ்குவாடு அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக சொல்லிட்டேன். பட் வாங்க ஸ்குவாடை போய் பார்க்கலாம். ஸோ எல்எஸ்ஜியோட ஸ்குவாட் முதல்ல நம்ம பேட்ஸ்மேன் வைஸ் போவோம். பேட்ஸ்மேன் எடுத்திங்கன்னா கேப்டன் கேஎல் ராகுல். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்ல கீப்பிங் பண்ணுவாரான்றது எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா மேபி இனிஷியல் மேட்சஸில் அவர் கீப்பிங் பண்ண மாட்டார். ஏன்னா இப்போ தான் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் இன்னி வரைக்கும் பேட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். தீபக் ஹூடா ரொம்ப குரூஷலான ஐபிஎல் இது. ஏன்னா லாஸ்ட் டைம் அவருக்கு ரொம்ப புவர் ஐபிஎல். இந்த தடவை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்ப்பாரு. படிக்கல் ஆப்வியஸ்லி ட்ரேட் ஆகி உள்ளே வந்தார், க்ரூஷுவல் பிளேயர் அவரும். ஆயுஷ் பதானி அண்ட் பிரேரக் மன்கட் ஆப்வியஸ்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேக்கப்புக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஈவன் அந்த இம்பாக்ட் பிளேயருக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. தென் விக்கெட் கீப்பர்ஸ் போனோம்னா த டேஞ்சரஸ் நிக்கலஸ் பூரான் அண்ட் த கிளாசி டிகாக். கண்டிப்பாக இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களோட கிளாஸை காமிச்சாங்கன்னா அன்றைக்கி டே அவங்கள்தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக செமையாக விளாடுவாங்க, அதில் பேச்சே கிடையாது. அடுத்தது தாங்க இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ். லிஸ்ட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது குணால் பாண்டியா ஆப்வியஸ்லி அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டர், அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். ஒரு ஐபிஎல்ல ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் ஒரு டீமில் இருக்காங்கனாலே அது ஒரு அட்வான்டேஜ் தான். கேஎல் மேயர்ஸ் சச் அ டேஞ்சரஸ் பிளேயர். இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டும் கொடுப்பாரு. அவர்னால வந்து பார்த்தீங்கன்னா 2 hours இல்லை, அன்றைக்கி அவர் டே வந்தால் 4 hours கூட போடலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய கம்ஃபர்ட். ஸ்டோனிஸ் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு ஃபினிஷர். அவர்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours இல்லை 4 hours போட முடியும், நியூ பால்லையும் போடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் வில்லி, ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா குவைட் டேஞ்சரஸ் ஆல்ரவுண்டர். கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அப்படியே பால் இன்கேஸ் பிச்சு வந்து திருப்புலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கௌதமை சேர்ப்பாங்க. ஆஸ்டன் டர்னர், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர். இவர் எந்த அளவுக்கு இந்த டீமில் 11ல் செட் ஆவார்னு எனக்கு தெரியல. ஒரு சேஃபர் சைடுக்கு எடுத்து வச்சிருக்காங்க, பீங் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பின்னருன்றதுனால. அப்புறம் அஷின் குல்கர்னி, உங்களுக்கு நல்லா தெரியும், அண்டர் 19 வேர்ல்ட் கப்பில் விளாட்னாரு. ஒரே ஒரு செஞ்சுரி போட்டார் யூஏயோட. பட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட புவர் சீரிஸ் தான் நம்ம பார்த்தவருக்கும் ஐசிசி அண்டர் 19. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு டேலண்ட். மயங்க் யாதவ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, டொமஸ்டிக் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் செட்டு தான் நான் சொல்ல முடியும் எல்எஸ்டி கிட்ட. நெக்ஸ்ட் போலர்ஸ், அமித் மிஸ்ரா த வெட்ரன். அதான் நான் ஏற்கனவே பியூஷ் சாவ்லா சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஷட்டரை போட்டு க்ளோஸ் பண்ணாலும் சரி இந்த பிளேயர்ஸ்லாம் என்றைக்குமே அவைலபிளாக இருப்பாங்க. அமித் மிஸ்ரா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பிச்சாக இருந்ததுன்னா செம்ம டெட்லியாக இருப்பார் அவரோட லெக் ஸ்பின்னர்ஸில். அண்ட் மோஷின் கான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு கம்பேக் கொடுத்தாரு, இந்த தடவை ரெகுலராக விளையாடுவாருன்றதான் என்னோட ஒரு ஃபீல். ரவி பிஷ்னாய் என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கர், அதில் பேச்சே கிடையாது. நவீன் உல்லாக் சர்டைன் மேட்சஸ் நல்லா போட்டார். ப்ளஸ் விராட் கோலியோட அந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறது, அவர் கௌதம் கம்பீர் எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமாகி எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. ஷமார் ஜோசப் சூப்பர் பிளேயர், செம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மார்க்வுட். கண்டிப்பாக நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க இவர் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு மேட்ச் 1லேருந்தே இவர் விளாட்னா தான், ஏன்னா சச் அ டேலண்ட் அவர், அதில் பேச்சே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கே தண்ணி காமிச்சார். ஸோ இந்தியாவில் ஐபிஎல் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறார் நான் அவளுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சிவம் மாவி, அவரும் நல்ல ஒரு ரிசோர்ஸ். யாஸ் தாக்கூர் லாஸ்ட் டைம் சூப்பராக போட்டாருங்க. சித்தார்த் தமிழ்நாடு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவருக்கும் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி குணால் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் இருக்காரு. அப்படின்னும் போது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் விளையாடுவாங்களான்றதா ஒரே டவுட். பட் ஸ்டில் இவரும் ஒரு நல்ல டேலண்ட். ஹர்ஷத் கான் ஃபாஸ்ட் போலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், இதுக்கு முன்னாடி மும்பைக்கு விளையாடி இருக்காரு. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் போலர் தான். பார்க்கலாம் இவருக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு. யுத்வீர் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் போலர் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா செம்ம எக்யூப்டுங்க, இதில் பேச்சே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன்ல, எனக்கு இந்த எல்எஸ்டி ஸ்குவாடை பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது அவங்க என்னென்ன டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தேவையோ அவங்களும் இருக்காங்க, ஃபாரின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் தேவையோ அவங்களும் இருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி காம்பேக்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அவங்களோட பிளேயிங் லெவனை தான் நெக்ஸ்ட் நான் சொல்லணும். ஆப்வியஸ்லி இதுலேருந்து வந்து பிளேயிங் லெவன் செலக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் இருக்குது உங்களுக்கு, அதை நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல எல்எஸ்டியோட பிளேயிங் லெவன் எடுப்போம். ஆப்வியஸ்லி நான் வந்து கேஎல் மேயர்ஸ் அண்ட் படிக்கல் தாங்க ஓப்பனிங் போவேன். நிறைய பேர் கேட்பீங்க என்னங்க குவிண்டன் டிகாக் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயர், அதில் பேச்சே கிடையாது. 2023 வேர்ல்ட் கப்பில் கலகிட்டார் செஞ்சுரியாக போட்டு. பட் T20s வரும்போது எஸ்பெஷலி லக்னோ பிச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். ஆப்வியஸ்லி அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் டிகாக் T20s ஸ்ட்ரகிள் ஆயிருக்காருங்க. புரியுதா உங்களுக்கு? வேற கைல் மேயர்ஸ் வந்து டேஞ்சரஸாக இருப்பார். 15 balls 30, 12 balls 25 அந்த ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் கொடுப்பார். ஏன்னா படிக்கலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து விளையாடுற பிளேயர் தான். டிகாக் வந்து மேசிவ் பிளேயர். பட் அவரோட ஸ்டைலும் படிக்கலோட ஸ்டைலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிமிலராக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கைல் மேயர்ஸோட போனால் அவரால் அந்த ஒரு 1 or 2 overs போலிங்கும் போட முடியும் அண்ட் டாப்பில் ரொம்ப டிஸ்ட்ரக்டிவாக இருக்க முடியும். ஸோ என்னோட ஓப்பனர்ஸ் கைல் மேயர்ஸ் அண்ட் படிக்கல். நம்பர் 3 தீபக் ஹூடா. எஸ், லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏட் அ வெரி புவர் சீசன். பட் இந்த வாட்டி டெஃபினட்டாக தீபக் ஹூடாவை நம்பி அவங்க இறங்கலாம். ஏன்னா தீபக் ஹூடா இஸ் வெரி வைட்டல். ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ ரீசெண்ட் டொமஸ்டிக் மேட்சஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக விளையாடிட்டு இருக்காரு. ஐ திங்க் நம்பர் 3 ஹூடாக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கலான்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்பர் 4 ஆப்வியஸ்லி கேப்டன் கேஎல் ராகுல். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் அவரோட அப்ரோச் எப்படி இருக்க போகுதுன்னு. நம்பர் 5 டேஞ்சரஸ் நிக்கலஸ் புரான். ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி ஒரு சன்ரைசர்ஸ்க்கு பெருசாக எஃபெக்டிவாக இருந்தோ இல்லையோ, பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு லாஸ்ட் இயர்லாம் வந்து சூப்பராக விளாட்னார் சார் நாக்லாம் வந்து. ஸோ அவர் மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் அவருக்கு இன்னுமே நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே டேஞ்சரஸாக இருப்பார். லாஸ்ட் டைம்லாம் ரொம்ப ஃபேக் அண்ட் 5 overs 6 overs இருக்கும்போது வந்தார். எனக்கு தெரிஞ்சு நிக்கலஸ் புரானுக்கு கரெக்டான ஸ்பாட் இந்த 11ல் நம்பர் 5. அண்ட் நம்பர் 6 இங்கே தாங்க குரூஷுவலே. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்குது. இங்கே தான் ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ குணால் பாண்டியா ஆர் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஃப்ளோட்டரா எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 6 குணால் பாண்டியா ஸ்பின் ஆல்ரவுண்டர், நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர், ஓகேங்களா, நம்பர் 7ல். அண்ட் நம்பர் 8 இங்கே தான் இன்னொரு குரூஷலான ஒரு விஷயம், ஷமார் ஜோசப். அவர் வந்து பார்த்தீங்கன்னா
150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுற ஆள் மட்டும் கிடையாது, பேட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடபடா பேட்டிங்கு. வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இவரோட என்ன சொல்கிறது ஸ்கில் எல்லாத்தையும் நம்ம இந்த ஐபிஎல்லில் பார்ப்போம், அதில் பேச்சே கிடையாது. நம்பர் 9 ரவி பிஷ்னாய், சச் அ டேஞ்சரஸ் லெக் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கிங் லெக் ஸ்பின்னர். அண்ட் நம்பர் 10 யாஷ் தாக்கூர், கண்டிப்பாக விளாடுவேன், ஏன்னா லாஸ்ட் டைம் சூப்பராக போட்டார், இந்த வாட்டி டொமஸ்டிக் கிரிக்கெட்லையும் நல்லா போட்டிருக்காரு விதர்பாக்கு. ஸோ டெஃபினட்டாக யாஷ் தாக்கூர். நம்பர் 11 ஆப்வியஸ்லி மோஷின் கான், ஏன்னா அவர் அந்த லெஃப்ட் ஆர்ம் போலர் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கொடுப்பாரு. அண்ட் 2022 செம்மையாக போட்டார் எல்எஸ்ஜிக்கு, மறக்க முடியாது. லாஸ்ட் டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜுரி ஆனதுனால லேட்டாக வந்தார், அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. பட் இந்த தடவை ஃபுல் ஃபிட்டாக இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக மோஷின் கானோட அவைலபிலிட்டியை இவங்க வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதுதான் என்னோட பிளேயிங் 11. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் சப்பாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ஸ்மென்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் ஆயுஷ் பத்தோனி இருக்காரு, பிரேக் மன்கட் இருக்காரு, புரியுதா உங்களுக்கு? ஸோ போலர்ஸ் வேணுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஈஸியாகவே இருக்குது அவங்ககிட்ட. ஃபாரின் ஸ்பின்னர்ஸும் வச்சுருக்காங்க, ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு நாட் பிக் டீல் அவங்களுக்கு. லைக் கேல் மேசேஜ் இன்கேஸ் திடீர்னு இன்ஜுரி ஆகிறாரு, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவரே விளாட்னா ஈஸியாக டிகாக் ரீப்ளேஸ் பண்ணுவார், புரியுதா உங்களுக்கு? இன்கேஸ் ஸ்டோனிஸ் விளாட்றாரு, ஸ்டோனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி டேவிட் வில்லி இருக்காரு, ஆஸ்டன் டர்னர் இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பேக்கப்புக்கு கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்க. ஆப்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ஆக்சுவலாக போனாங்க எல்எஸ்ஜி. ஒரு பார்க்கும்போதே ஓகேரா கொஞ்சம் கிரிக்கெட்டிங் பிரெயின்ஸ் இருக்குப்பா இவங்களுக்கு, இவங்க எடுத்த ஸ்குவாடை பார்க்கும்போதே தெரியுதுன்ற மாதிரி தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ திஸ் இஸ் என்னோட பிளேயிங் 11. ஸோ உங்களோட பிளேயிங் 11 என்ன, அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டீம் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டாப் 4 வர. இதுதான் என்னோட ஒரு என்ன சொல்கிறது பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.